வாரத்தின் முதல் நாளில் விடிய காலை நேரம் கதிரவனாய் கீழ்வானில் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உத்தானத்தின் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இப்பெருவிழாவானது கத்தோலிக்க நம்பிக்கை வாழ்வினுடைய உச்ச விழாவாகும். இந்த விழாவுக்காக கடந்த 40 நாட்களாக தவக்காலத்திலே நம்மை தயாரித்து அதனுடைய இறுதியிலே வந்து ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரையிலான வசனங்களிலே ஆண்டவருடைய உயிர்ப்பை குறித்து நாம் இந்த ஆண்டிலே தியானிக்கின்றோம். அங்கு வாரத்தின் முதல் நாளில் விடியற்காலையில் வேளையிலேயே 2 பெண்கள் இயேசுவின் கல்லறையை நோக்கி செல்கின்றார்கள். கல்லறையை நோக்கி சென்றவர்களுக்கு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதையும் அந்த நிலநடுக்கத்தினூடாக அவரது உடலை மூடியிருந்த கல்லறையின் கல் அகற்றப்படுவதையும் காண்கின்றார்கள். அதனை கண்ணுற்ற தலைமை குருக்களாலும் பரிசேயர்களாலும் நியமிக்கப்பட்டிருந்த படை வீரர்கள் அச்சமுற்று செத்தவர்கள் போல ஆனார்கள் என்று நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். அந்த வேளையிலே வானதூதர் அந்த 2 பெண்களையும் பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள். இதே செய்திதான் வானதூதர்களால் இயேசுவின் பிறப்பின் போதும் இடையர்களுக்கு சொல்லப்பட்டது, அஞ்சாதீர்கள். இங்கு அவ்வாறு நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று கூறி அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி இங்கு வந்திருக்கிறீர்கள். அவர் இப்பொழுது இக்கல்லறையில் இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று வானதூதர் சாட்சியம் பகர்கின்றார். சாட்சியம் பகர்ந்து அப்பெண்களை நோக்கி கல்லறையை உற்று நோக்கும்படி கேட்கின்றார். ஆகவே இயேசுவின் வெறுமையான கல்லறை அவருடைய உயிர்ப்பின் முதற் சாட்சியாக மாறுகின்றது. அவருடைய முதன்மையான சாட்சியாக கல்லறை திகழ, 2வது சாட்சியாக அவருடைய உயிர்ப்பின் காட்சிகள் நமக்கு வருகின்றன. இதே உயிர்த்த ஆண்டவர் அதே பெண்களை இருவரையும் உயிர்த்த பின் சந்திக்கின்றார். அதற்கு முன்னதாக வானதூதர் அப்பெண்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் எருசலேமுக்கு சென்று சீடர்களிடம் சொல்லுங்கள், ஆண்டவர் உயிர்த்து விட்டார், அவரை சந்திக்க கலிலேயாவிற்கு வாருங்கள், ஏனெனில் அவர் கலிலேயாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார். எருசலேமை விட்டு அகன்று கலிலேயாவிற்கு வாருங்கள். ஏன் எருசலேமை விட்டு அகல வேண்டும்? அங்கு இயேசு நிராகரிக்கப்பட்டார். கலிலேயாவில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் நாசரேத்து செபக்கூடத்திற்கு, தொழுகை கூடத்திற்கு சென்ற பொழுது, ஆண்டவரின் ஆவி என் மேலே என்னை அபிஷேகம் செய்தார் என்று தன் பணிவாழ்வை ஆரம்பித்த இடம் கலிலேயா. இயேசுவின் பணிவாழ்வு தொடரப்பட வேண்டிய இடமும் கலிலேயாவே. அதே கலிலேயாவில் தன் சீடர்களை சந்திக்க நம் ஆண்டவர் இயேசு ஆசைக்கின்றார், விரும்புகின்றார். சீடர்களை அங்குதான் சந்திக்கின்றார். அவ்வாறு இந்த உயிர்ப்பின் நாளில் அவருடைய நம்பிக்கையாளர்களாகிய நம்மையும் பார்த்து உயிர்த்த ஆண்டவர் கூறுவது, உங்கள் கலிலேயாவிற்கு வாருங்கள். நம்முடைய கலிலேயா எது? இந்த திருக்குடும்ப ஆண்டிலே நமது மறை மாவட்டத்திலே முதலாவது நம்முடைய கலிலேயா நமது குடும்பங்கள் தான். நமது குடும்பம், அதனை தொடர்ந்து குடும்பத்திற்கு அருகில் இருக்கின்ற சுற்றவர், உற்றவர்,
நண்பர்கள், உறவுகள். அதனை அடுத்து நாம் தொடர்பு கொள்கின்ற ஏனைய இடங்கள், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடசாலை, தொழில் புரிவோருக்கு தொழில் புரியும் முனையங்கள், இன்னும் நிலைகளிலே சந்திக்கின்ற இடங்கள் தான் நமது கலிலேயா. நமது கலிலேயாவிலே ஆண்டவரை தரிசிப்போம், உயிர்த்த ஆண்டவரை. ஏனென்றால் அங்குதான் வறுமை இருக்கின்றது, அங்குதான் ஏழ்மை இருக்கின்றது, அங்குதான் துன்பம் இருக்கின்றது, அங்குதான் துயரம் இருக்கின்றது. கலிலேயா அத்தகைய மதிப்பையும் மாண்பையும் இழந்த இடமாக இயேசுவின் காலத்தில் காணப்பட்டது. இயேசு தன் பணி மையமாக கலிலேயாவை தேர்ந்து கொண்டார். உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்ற பிள்ளைகளாகிய நாங்களும் நமது பணி மையமாக நமது கலிலேயாவை தேர்ந்தெடுப்போம். நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிளவுகள் தீர, மனக்கசப்புகள் அகன்றிட, உறவுகள் பெருகிட, சுற்றம் செழித்திட, எல்லோரோடும் ஒன்றித்து வாழ நாம் இயேசு உயிர்த்த நாதரோடு கலிலேயாவிற்கு புறப்படுவோம். கலிலேயாவில் இயேசுவை சந்திப்போம். வறுமையினால் வாடுவோரில் இயேசுவை கண்டாயா, வருத்தத்தினால் வருந்துவோரில் இயேசுவை கண்டாயா. உயிர்த்த ஆண்டவர் கலிலேயாவில் தான் வாசம் பண்ணுகின்றார். அவரது நம்பிக்கையாளர்களாகிய நாங்களும் நமது கலிலேயாவிற்குள் நுழைவோம். அதனூடாக இயேசு ஆண்டவரை துன்புறுவோரில், துயருவோரில் உயிர்ப்பிக்க செய்து உயிர்ப்பை குடும்ப ஆண்டில் நமது வாழ்வாக்க மீண்டும் எல்லோருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைக்க வாழ்த்தி உயிர்ப்பு பெருவிழா நம் அனைவரோடும் தங்குவதாக. ஆண்டவர் இயேசுவின் ஆசீர் அனைவரிலும் நிறைவாய் இந்த உயிர்ப்பின் நாளில் தங்கட்டும். எல்லோருக்கும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.